முடியும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். லேண்ட் ஆஃப் ஹனியை சேர்ந்த லேடி காயோங்கிறவங்க லேண்ட் ஆஃப் கேண்டில இருக்கிற அவங்க குடும்பத்தை சந்திக்கிறதுக்காக போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க போய் சேரல. நாங்க என்ன பண்ணணும்? அவங்கள தேடி கண்டுபிடிக்கணுமா? ஆமா, அதேதான். உன்னோட மூக்கும் ஹினாட்டாவோட கண்களும் இந்த மிஷனுக்கு ரொம்ப அவசியம். அப்புறம் நருட்டோ சும்மா வெட்டியாதான் இருக்கான். உங்களுடைய உத்தேசம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா பாட்டி? அப்படின்னா எனக்கு எந்த தனித்திறமையும் இல்லன்னு சொல்ல வரீங்களா? அதை என் வாயால நான் சொல்லணுமா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு டீம்ல நருட்டோ மாதிரி ஒருத்தர் இருக்கிறது எவ்வளவு நல்லது தெரியுமா? நீ எப்பவுமே என்ன கைவிட மாட்டே ஹினாட்டா. சரி, சீக்கிரமா என்னுடைய திறமைகள் என்னங்கறத இந்த சுனாடே பாட்டிக்கு சொல்லு. இரு, நான் யோசிச்சு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய புகழ பத்தி பேசுறதுக்காக இவ்வளவு யோசிக்கிறேன். சரி, முதல்ல எங்க போகணும்னு சொன்னாதானே எங்களால கிளம்ப முடியும். கூபிசாக்கி பாஸ். கூபிசாக்கி பாஸா? அங்க போனா கழுத்தை நெரிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. இது வினோதமான மிஷன் அப்பவே சொன்னேன்ல. இப்பதானே சொன்ன, முட்டாள் மாதிரி பேசாதானே. என் டைம் வேஸ்ட் பண்ணாம எல்லாரும் ஆபீஸ விட்டு போங்க. உங்களை சமாளிக்கிறதுக்கு அந்த கோஸ்டே எவ்வளவு பரவாயில்ல. வரட்டா வரட்டா. ஏய், நாம வந்துட்டோம். இதுதான் கூபிசாக்கி பாஸா? என்ன தெரியல, ஆனா இந்த இடத்த பார்க்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது. என்னாச்சு? மைதாகுழி, எதுக்கு கத்தி எங்களை பயமுறுத்துற? அந்த பெயிண்டிங்ல இருக்கிற கண்ணு இப்ப அசைஞ்சது. என்ன பேசுற நீ? பெயிண்டிங் எப்படி அசையும்? அரை தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு வந்துட்டியா? ஃபனிக்கு சேர்ந்தவங்க மொத்தம் 7 பேருன்னு ஹொக்காகி சொன்னது ஞாபகம் இல்லையா? அந்த 7 பேரும் எனக்கு தெரிஞ்சு இந்த கோட்டையில தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாம பிரிஞ்சு போய் அவங்கள தேடலாமா? ஆனா எதுக்கு இப்ப பிரிஞ்சு போகணும்? ஒரு நல்ல டீமை பிரிக்கிறது அவ்வளவு நல்லது கிடையாது, சரிதானே? ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம தான் துணையா இருக்கணும். நருட்டோ, ஒரு அளவுக்கு தான் மரியாதை. குழந்தை மாதிரி பயப்படாம முதல்ல மிஷன்ல கவனத்தை செலுத்து. தங்கதுரை, ஒரு அளவுக்கு மேல பண்ண. சரி விடு, அது எதுக்கு இவ்வளவு கோவமா பேசுற? உன்னை பார்த்தா தான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு. என்னடா இது, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேனே. ராத்திரியில தனியா பாத்ரூம் போகிறதே எனக்கு கஷ்டமான விஷயம் தான். எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல. எடுத்தேம்பாரு ஓட்டம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? This is the end. என்ன ஒருத்தரையும் காணோம். அவங்கள விடாத. இங்க பாருங்க, யாராவது உள்ள இருக்கீங்களா? என்னையா நடக்குதுங்க? என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. வருஷத்துக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட கோட்டையா? போதும், நிறுத்துங்க. அந்த ஸ்க்ரோல்ல அதுதான் எழுதி வச்சிருந்தாங்க. இந்த கோட்டைக்குள்ள யாரு வந்தாலும் அவங்கள சும்மா விட மாட்டேன்னு போட்டிருந்தது. அப்படின்னா நம்மள யாரும் முழுங்கிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? நருட்டோ, பல்லுகள்ல பேந்துருச்சான் பாரு. பயங்கரமா வலிக்குது. கஷ்டப்படாதீங்க பாட்டி, எந்த உண்மையா இருந்தாலும் சொல்லிடுங்க. நான் எல்லாமே தப்பாதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா புரியுது. நான் ட்ரைனிங் கூட சரியா எடுக்கிறதே இல்ல. ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு தெரியுது. எனக்கு என்னால 5 பவுன் இருக்கிறப்ப ராமனுக்கு மேல சாப்பிடவே முடியாது, தெரியுமா?
நல்லா இருக்க மட்டும் என்ன செய்ய போற? அப்ப இந்த உடன் டம்மிட்ல தானா தாக்கக்கூடியதா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா என்ன சமாளிக்க இது பார்த்தா அது மட்டும் இல்லாம 1/2 மீட்டருக்கு தான் இதுங்களால தாக்க முடியும். அதுக்கு மேல உங்களால எதுவும் பண்ண முடியும். உங்களால நகர முடியும்னு காட்டிட்டீங்க. இவ்வளவு உயரமா வந்து என்ன உங்களால முடிக்க முடியுமா? அவ்வளவுதான் நம்ம முடிச்சுட்டீங்க போ. வருங்காலத்துக்கான பாதைங்க இந்த செவிறு தடுத்துருமா என்ன? இளமையோட சக்தியை வச்சு எப்பேற்பட்ட செவிரா இருந்தாலும் உடச்சு தள்ளுவேன். கப்போறேன். எதிர்காலத்துல எங்க இப்போ உடைக்கிறதே கஷ்டம் தான். பலமான தடையா இருக்கு. இந்த மரத்தோட ரீஇன்போர்ஸ்மெண்ட் சக்கராவையும் சேர்த்திருக்காங்க. இந்த மாதிரி குத்தம் வெட்டி வச்சு எங்களை தடுக்க முடியும் நடத்திக்கிட்டு இருக்கீங்களா? அதுக்கு கண்டிப்பா வாய்ப்பே இல்ல. நிறுத்து, இரு. दिलवाले पूछ देने जा இருந்தாலும் கவலை இல்லை. அவங்க என்ன செஞ்சாலும் காயத்தை பையனை திரௌபதியை தீர்வேன். வந்துட்டு டைனமிக் என்ட்ரி. சொன்ன மாதிரி இது கண்டிப்பா நமக்கு விருச்ச டிராப் தான். என்னவா இருந்தாலும் சரி, இதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது. கொடுத்த மாட்டேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணியிருந்தா அந்த மூவை இப்ப பயன்படுத்துறேன். அந்த உலகத்திலேயே எனக்கு அவருதான் முக்கியமானவர். இந்த உலகத்திலேயே நான் தான் உனக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தனா? சண்டை போட வேண்டிய நேரத்துல என்ன திட்டாமலே ஆளாடுறியே. என்ன வேகமா இருக்காங்க. எப்போனாலும் அந்த உடன் டம்மி சுத்தி உடஞ்சிரும். சோலி முடிச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.